गोपिका जीवनस्मरणं नमः पार्वतीपतये आञ्जनेयस्वामिनः सद्गुरुस्वामिनः विंशस्तभगत्विषे तनुभृतां दारिद्र्यमुद्रादृशे संसाराख्यतमोमुषे पुररिपोः वामाङ्कसीमाजुषे कम्पातीरमुपेयुषे कवयतां जिह्वापुटीं जग्मुषे विश्वत्राणपुषे नमोऽस्तु सततं तस्मै परञ्ज्योतिषे चन्द्रापीडां चतुरवदनां चञ्चलापाङ्गलीलां कुन्दस्मेरां कुजभरनतां कुन्दलोद्धूतभृङ्गां मारोरोतेर्मदनशिखिनं वांसडं दीपयन्तीं कामाक्षीं तां कविकुलगिरां कल्पवल्लीमुपासे राकोचन्द्रसमानकान्तिवदना नाकाधिराजस्तुता मूकानामपि कुर्वती सुरधुनीनेकाशवाग्वैभवम् श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकापहन्त्री सताम् एका पुण्यपरम्परा पशुपतेराकारिणी राजते कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् भोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमः वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिविपरिवृतं रामं भजे श्यामळम् नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः मोहं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्ति पदाम्बुजम्
त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेदिम् नमः श्रीहरजेर्मः 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 ओम प्रभादायान्तु शर्वर्यां पौरास्ते राघवं विना शोकोपहतनिश्चेष्टाः बभूहतचेतसः प्रभादायान्तु शर्वर्यां पौरास्ते राघवं विना शोकोपहतनिश्चेष्टाः बभूहतचेतसः शिवपद्यान परमात्मा श्रीनिवासन भारदेश भाग्यमाय पतितपावनाय श्रीरामनाय அவதாரம் பண்ணி சர்வ மங்களத்துக்கும் பிறப்பிடமாய் சர்வ கல்யாண குணத்துக்கும் பிறப்பிடமாய் அப்படி பிரகாசித்த ஒரு பெரிய அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். யாராக இருந்தாலும் ராமனை சுலபமாக ஆண்டலாம். அதாவது நேர் எதிரடியான குணங்கள்னு சிலதாக சொல்லுவார்கள். எல்லாம் ரெண்டுமே நல்ல குணமாக இருக்கும். ஆனால் ஒரு குணம் இருந்தால் இன்னொரு குணம் இருக்காது. நல்ல குணத்துக்குள்ளேயே அந்த ஒத்துமை இருக்காது. அதாவது ரெண்டு இது இருந்தால் அது பார்க்க முடியாது. அப்படி எல்லாம் நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும், பெருமை இருக்கும், சௌலபியம் இருக்காது. சகோதரன் கிட்டோட பேச மாட்டான். சமானமான இல்லை சகோதரன் நினைச்சுக்கோ என்ன தம்பின்னு சொல்லிட்டெல்லாம் தெரியுமா சரியும்பல். ஐஸ்வர்யம் இருக்கும், பதவி வந்துடும், சௌலபியம் இருக்காது. நல்ல சௌந்தரியம் இருக்கும், பல சாமுத்திரிக லட்சணம் முழுக்க இருக்கும். ஏகபத்திரி விரதனா ஜிதேந்திரனா அப்படி இருக்கிற குணம் இருக்காது. ரெண்டு உயர்ந்த குணங்கள் இருப்பார்கள், அதுக்குள்ளேயும் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. யோதனுடைய கதா தெரியும். அவ்வளவு கல்யாண குணமும் சேர்ந்திருந்த ஒரே அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். எந்தெந்த குணங்கள் ஒன்று இருந்தால் இன்னொன்று சேராது. அப்படியே சொல்லிட்டு இருக்கோமே, அதெல்லாம கூட தங்கிட்ட சேர்த்து வச்சுட்டு அப்படி பிரகாசித்து ஒரு ஜீவகாரணம் இருந்து வச்சுக்கோ, வைதிகமான தர்மானுஷ்டானம் இருக்காது. அப்படி நாய் நெறி அது மாதிரி உள்ள பிராணிகளில் கருணை செலுத்துறது தர்மம் தான், சந்தேகம் இல்லை. அது மாதிரி பிராணிகளில் கருணை செலுத்த ஆரம்பித்தா அவனோட வர்ணாசிரம தர்மத்தை கண்டிப்பான். இது பிரயோஜனம் இல்லை, இது பிரயோஜனம் இல்லை, அதனால் இது பாதிக்கிறதாக்கும். அஹிம்சையில் விசுவாசம் இருந்ததுன்னா உடனே யஜ்ஞாதி தர்மங்கள் உடனே சந்தேகம் வர ஆரம்பிக்கும். ஐக்கியம் பிரயோஜனம் இல்லை, அஹிம்சைக்கு விரோதமாக்கும். இதெல்லாம் உயர்ந்த குணங்கள் தான். ஒரு குணம் இருந்தால் இன்னொரு குணம் இருக்காது. இப்போ லோகத்தில் அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் எல்லா கல்யாண குணத்தையும் சேர்த்து பார்த்த ஒரு அவதாரம் ஒன்று ஒன்றுனா ராம அவதாரம் தான். அப்படி சகல கல்யாண குணத்துக்கும் பிறப்பிடமாய் ராமாவதாரம் ஜனங்களே எதை வச்சு வசம் பண்ணித்தினால் கல்யாண குணங்களை வச்சு தான் லோகத்தை வசம் பண்ணினான் பிரபுராமன். இன்றைக்கும் ஒரு நாள் தான் அவங்ககிட்ட ஈடுபட்டுருக்கு. அப்படி அற்புதமாக அவருடைய சரித்திரத்தை தொடுத்து வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணமாய் அனுகிரகம் பண்ணதை குசலவாள் ராமனுடைய சன்னதி ஆரம்பித்து காரணம் பண்ணி நல்ல முறையில் அப்படி சொல்லி வராள். நேற்றைய தினம் ஜனங்கள் ராமனோடையே கிளம்பி தபசா நதிக்கரையில் வந்து எப்படியாவது ஜனங்களை விட்டுட்டு கிளம்பணும், அயோத்தியா காலி பண்ணிட்டு ஒப்படைக்கிறதுல என்ன இருக்குது, அதனால் எப்படியாவது ஜனங்களை விட்டுடணும் யோசனை பண்ணிட்டு இருந்தான். தபசா நதிக்கரையில் வந்து ராத்திரி தூங்கின்னு இருக்கிற போது 2 மணிக்கு அவ்வளோ வரையும் உதறட்டு ராத்திரி அங்கேருந்து கிளம்பினான். கிளம்பி நேர குகன் இருக்கிற இடத்துக்கு வந்தாள். குகனுடைய சக்கியத்தை அடைஞ்சி அவனை எவ்வளோ வரவேற்றான். வந்து பக்ஷி போதனங்கள் தேன் பழங்கள்லாம் கொண்டு வந்து ராமனை வரவேற்றான். சுவாமி சொன்னாலும் எனக்கு அவ்வளோ ஆகாரம் வேணாண்டா, எனக்கு 3 நாளாக தேரில் வந்தது உடம்பு ஒரேடியாக வலிக்கிறது, இல்லைன்னா படுத்துன்னு தூங்கினா போகிறேன்னா ஜனங்களோடு அழுதுண்டே வந்திருக்கான் சுவாமியம். அதாவது ஒரு நாள் முழுக்க நடை சோகம் எல்லாம் ராமனுக்கும் உண்டு. ஜனங்களை பெரிய அந்த தாபங்கள் எல்லாமே ராமனுடையும் இருந்தது.
அதோடையே நடந்து வந்து தூக்கங்கள் இல்லாமல் இருந்ததுனால எனக்கு படுத்துட்டா போகிறோம்னு மறுநாள் சாயந்தரம் குகன்கிட்ட வந்து சேர்ந்தாள். ததஸ்தே சீரவசனா சந்தியாமன்வாஸ்தபஸ்சிமாம் ஜலமேவாததே போஜ்யம் லக்ஷணேனாகிருதம் ஸ்வயம். 3 பேரும் சந்தியாவதனம் பண்ணிட்டு, 3 பேர்னா ராமன், லக்ஷ்மணன், சுமந்திரன், 3 பேரும் சந்தியாவதனம் பண்ணுறது. ததஸ்தே சிரவசனாக சந்தியாமன்வாஸ்த பஷ்சிமாம். சாயந்தரம் சந்தியாவதனத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு ஜலமேவாததே போஜ்யம் லக்ஷ்மணேன, அது லக்ஷ்மணனை கொண்டு எல்லாம் வர்ணாசிரம தர்மத்துக்கு விரோதமான முறை விரோதமில்லாத முறையில் நடந்துட்ட ஒரு அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற வாங்கின பக்க பாட்டில் கொண்டு வந்தோம், தோஷம் கிடையாதுன்னு. யார் கொண்டு வந்தான், யார் தொட்டான், யார் செஞ்சானுங்கிறது இல்லாமல் இது பெரிய தர்மம் மாதிரியே எடுத்து பாருங்க. இப்போது ஜல்லம் தீர்த்தந்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொன்று விஷயம் சொல்லட்டுமா, ராமாயணம் சொல்கிறதுக்கே டைம் இல்லை. பல விஷயங்கள் எடுத்து இது போத்காதமாக சொல்கிற போது நேரம் போய்டுறது. மகாசுவாமிகள் இந்த கரண்ட்டை ஒத்துக்கிறது இல்லை, லைட்டு கிடையாது இருக்கு. கடைசி வரையும் குத்தி விளக்கையும் இந்த ரொம்ப தேவைப்பட்டால் அரிக்கனோட பெட்ரோல் பாக்ஸ் சுவிட்ச் வாழனோ தெரியாது. அவங்க தான் ஒரு குத்தி விளக்கெலாம் நான் அவரை பார்த்துருக்கேன். தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவாள் சில பேர் கேட்டாள் அவரை, எதை ஏன் கரண்ட்டை எதிர்க்கிறேன், ஏதாவது ஒரு காரணம் வேணுமே. லைட்டினுடைய வெளிச்சம் இல்லை, லைட்டினுடைய வெளிச்சம் மேலே படப்படாதுன்னு சொன்னார் அவர். எனக்கு பண்ணப்படாதுன்னு தோன்றுறாள். ஏன்னு கேட்டாள். தர்மசாஸ்திரம் இந்த சதஸில் அவள்கிட்ட மட்டும் ரகசியமாக பிரிவாள் சொன்ன காரணம். யோதனனை பாரு, தீட்டெல்லாம் ஜலத்தை வச்சானே தீர்மானம் பண்ணப்படுறது. ஒரு பாத்திரம் ஈரத்தோடு இருந்துன்னு வச்சுக்கோ, அவன் தொட்டுட்டான்னா நம்ம தொடப்படாது. அதே பாத்திரம் காஞ்ச பாத்திரமாக இருந்ததுன்னா அவன் தொடலாம், தப்பு இல்லை. ஒன்னொன்னே யோதனி பாத்திரம்லாம் தீட்டெல்லாம் ஜலத்தை வச்சானே தீர்மானம் பண்ணப்படுறது. அந்த ஜலத்தில் இருந்தானே கரண்ட்டு வருது. அப்போ அது மேலே பட்டுன்னா அது ஒரு ஆசோச்சம் தானே. எவ்வளோ தூரம் அழுது ஒரு விஷயத்தை எனக்கு என்ன அப்படி தோன்றதுப்பா, அதனால மேலே படப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். தீர்த்த சம்பந்தியான விஷயத்தை கொண்டு ஆசோச்சமாக நினைச்சார் அவர். ஜலத்தை வச்சு தான் சகலம் தீர்மானம் பண்ணப்படுறது. இப்போ என்னாச்சு, சன்னியாச மடங்களில் மகனும் மடம்னா காஞ்சி மடத்தை சொல்லலை, உடனே எதையாவது சிஷப்படக்கூடாது. பொதுவாக அங்கங்கே படங்கள் பாருங்க, படங்களில் மகனும் கையாள ஆரம்பிச்சாச்சு. வேறு வழியிலேருந்து உள்ள வர ஆரம்பிச்சது பாருங்க. சுவாமி என்ன பண்ணானால் லட்சுமணேனாகிருதம் வேலைக்காரால் கொண்டு வச்சு தீர்த்தம் எடுக்கிறேன். லட்சுமணனை கூப்பிட்டு கங்கா நதியிலேருந்து தீர்த்தம் கொண்டாடான்னு சொல்லி ஜலமேவாததே போஜ்யம் லக்ஷணேனாகிருதம் ஒரு சமாதானம் பண்ணிக்கலாம். மகாசுவாமி நாளில் ஜலத்துலேருந்து தான் கரண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ அனல் மின்சாரம் அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடானே, அதனால் இப்போ அதெல்லாம் கிடையாது, எந்த மின்சாரம்னு தெரியாது, அதனால் தீட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சமாதானத்தை வேணாம் சொல்லிக்கிறதுக்கு இப்போ காரணம் கிடைக்குமோ. அவர்னால தீர்த்தத்துலேருந்து தான் வந்துட்டு இருந்தது. இப்போ என்னென்னாலும் இந்த இதெல்லாம் இருக்கும், கேஸ் வருது, சாக்கடை ஜலத்தில் மகுன்னு எடுக்கிறாங்கிறான். ஜலமேவாததே போஜ்யம் லக்ஷ்மணேனாகிருதம் ஸ்வயம். லக்ஷ்மணனை கொண்டு வர சொல்லி தீர்த்தம் சாப்பிட்டுட்டும் 3 பேரும் உபவாசத்தோடு படுத்துட்டு விட்டாலாம். ராமன் என்ன சொல்லலாம், நான் 3 நாளாக வந்ததே உடம்பெல்லாம் வலிக்கிறது அப்படின்னு விட்டு ஆகாரம் வேண்டாம்னு சொல்லிட்டு சந்தியாவதனம் பண்ணிட்டு ஆகாரம் வேண்டாம்னு சொல்லிட்டு படுத்துட்டாலாம். நாம இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, உடம்பெல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் வலிக்கிறது, சந்தியாவதனம் வேண்டாம் இலை போட்டு சாப்பிட்டு படுத்துட்டுருவோம். நாம இருந்தால் நேர் எதிரடியாக சொல்லுவோம். ராமன் நமக்கு நேர் எதிரடியாக நடந்தால் ஜலமேவாததே போஜ்யம் லட்சுமணேனாகிருதம் ஸ்வயம். அன்றைய ராத்திரி தங்கி மறுநாளை காலம்பரை குகனுடைய சகாயத்தால் இடையெல்லாம் தரிச்சுண்டு அவனுடைய சகாயத்தால் கங்கா நதியை தாண்டி பரத்வாஜனுடைய ஆசிரமத்தில் போய் தங்கி அன்றைய ராத்திரி குகன் ராமனுக்கு படுக்கையெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தான். ராமனுக்கும் சீதைக்கும் லட்சுமணனுக்கும். ராமனும் சீதையும் படுத்துனுட்டாள். லட்சுமணனை பார்த்தா காணும். எங்கேயோ என்ன லட்சுமணன் திடீர்னு காணுமேனு குகன் தேடி பார்த்தான். கங்கா நதி கரையில் உட்காந்து கன்னத்தில் கை வச்சுன்னு குலுங்கி எழுதுன்னுருக்கான் அவன் லட்சுமணன். குகன் போய் முதல்ல தட்டி கொடுத்து, நான் எல்லாம் சரியாதானேப்பா கவனிச்சுக்கிறேன், ஏன் அழறே, என்ன குறைய கண்டுவிட்டா என்கிட்ட
அப்படின்னு மகான்களுக்கு தங்கிட்ட குறை இருக்குது அப்படின்னு தான் தோணும். மீதி பேராக இருந்தால் நீங்கள் எங்கனோ குறையே குறை சொல்லிட்டு கேள்வி நம்ம புறத்தையாட்டே குறை சொல்லுவாள், நம்மகிட்ட குறை இருக்குன்னு தோணும். குகன் அது மாதிரி கேட்டான், லட்சுமி சொன்னால் உங்ககிட்ட குறையினால் அலை கதம் தசரதௌ பூமௌ ஷயானே சஹசீதயா சக்யா நித்ராமயா லப்தம் ஜீவிதம் வா சுகானி வா. என் பிரபு ராமன் அரண்மனையில் ஒப்பிரிக்கையில் படுத்துட்டு பஞ்சமத்தை எடுத்து புஷ்பங்கள் தூவி அதில் படுத்துட்ட பிரபு தரையில் படுத்துட்டுருக்கான், மரவேற தலைக்கு வச்சுட்டு இதை பார்த்துட்டு என்னால் சக்கியாம நித்ரா மயாலப்தம், என்னால் தூங்க முடியுமான்னு நான். என்னாலேன்னா என்ன அர்த்தம்னா அவன் ஆதிசேஷன், அவனை படுக்கையா அப்படின்ற பிரபு, என்னை படுக்கையா அப்படின்ற பிரபு தலையில் படுத்துட்டுருக்கான், எனக்கு தூக்கம் வருமானு குறுங்கி குறுங்கி எழுதானாம். குகன் முதுகில் தட்டி கொடுத்து லட்சணை இப்படி பிராதாவை அடைஞ்சிருக்கானே இதுதான் பெரிய சொத்துன்னு சொன்னான். இதை விட ராமனுக்கு சொத்தை இழந்துட்டான்னு சொன்னாலே பெரிய சொத்து நீ தாண்டா ராமனுக்கு, ராமன் சொத்தை இழக்கலை அப்படி சொன்னாலாம் லட்சுமண வாதுஷலி. மறுநாளைக்கு காலம்பரை அவனுடைய சகாயத்தால் கங்கா நதியை தாண்டி சுமந்திரன் ஆரம்பிட்டும் கெஞ்சினான், ராமான் குகனுடைய சகாயமே தேவையில்லை, நான் நதியில் இறக்கி அக்கறையில் கொண்டே தேரை இறக்கி விட முடியும், எனக்கு அஸ்வமந்திரங்கள் தெரியும், நான் உங்களுக்கு 14 வருஷம் நானே சர்வீஸ் பண்ணுறேன், என்னை கூட எடுத்துக்கணும், என்னை கைவிட்டுவிடாது நல்ல நாள். ஏன் தெரியுமான நாள், என்கிட்ட 3 குணம் இருக்குது, இந்த 3 குணத்தில் ஒரு குணம் இருந்தாலே நீ கைவிட மாட்டாய், 3 குணம் உள்ள என்ன கைவிடலாமா நாள். எந்த 3 குணம் நாள்? பக்தம் பிருத்யம் சிதம் சித்யாம் நத்வம் மாம் பாதுமர்ஹசி. உங்ககிட்ட அளவில்லாத பக்தி உள்ளவன், பக்தன்னு சொன்னாலே பகவான் கைவிட மாட்டான். முதல்ல உன்னிட்ட அளவில்லாத பக்தி உள்ளவன். ரெண்டாவது பிருத்தியம், உனக்கு கைங்கரியம் பண்றவன். சுவாமிநாதன் முன்னாடி வந்துடணும். பக்தம் பிருத்தியம் சிதம் சித்யாம், உனக்கு கைங்கரியம் முன்னாடி வந்துருப்பா. உனக்கு கைங்கரியம் என்றவன் பகவான். கைங்கரியம் என்றவாளையும் கைவிடுற வழக்கவில்லை. கைங்கரியம் என்றவாள்கிட்ட பக்தி ஓரளவு தான் எதிர்பார்க்க முடியும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. சொல்ல போனால் பக்தியோடு சில பேர்கிட்ட தேடி எடுக்க முடியாது தான் இருக்கும் கைங்கரியம் என்றவாள்கிட்ட. ஆனால் கைங்கரியம் என்றாலே அந்த ரைட்டை வச்சு சுவாமி அனுகிரகம் பண்ணிவிடுவான். பக்தம் பிருத்தியம் சிதம் சித்யாம். மூணாவது சுதர்மானுஷ்டானம் என்றவன். சிதம் சித்யாம், எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறவன், சாஸ்திரங்கள் எப்படி இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அந்த முறையோடு இருக்கிறவன். சுதர்மானுஷ்டானம் என்றையும் பகவான் கைவிட மாட்டான். பக்தி உள்ளவனை கைவிட மாட்டாள், கைங்கரியம் என்றவாளை கைவிட மாட்டாள், சுதர்மானுஷ்டானம் என்றவாளை கைவிட மாட்டாள். இந்த 3 பேரையும் கைவிட மாட்டாய். இந்த 3 குணமும் என்கிட்ட இருக்கு, என்னை கைவிட்டுட்டு போறியே ராமா நான். என்னென்னோ சொன்னான். சரதோக்ஷிம் ஒரு கிட்டத்தட்ட 25 ஸ்லோகம் புலம்பிருக்கான் சுமந்திரம். சரதோக்னிம் பிரவேக்ஷாமினி, என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கூட பேசியிருக்கான். நீ கங்கா நதி தாண்டறதுக்குள்ள ஒரு காட்சியை பார்ப்பாய். என்ன தெரியுமா, இங்கே யானைகள் முறிச்சு எத்தனையோ கட்டைகள் காஞ்சி கிடக்கு, அதெல்லாம் நெருப்பு மூட்டி தேரோட நெருப்பில் இறங்கிடுவேன். சரதோ அதை போய் நீ பார்க்க முடியும் கங்கா நதி தாண்டறதுக்குள்ளே. அப்படியெல்லாம் ஆளுநர் சுவாமியை மிரட்டியோ இல்லை பயமுறுத்தியோ சுவாமியை வசம் பண்ண முடியுமான்னு பகவான் அதுக்கு மேலே பேசிட்டான். பகவானுக்கா பேசினால பகவானை வசம் பண்ணவே முடியாது. அதுக்கு மேலே பேசினான், பதில் சொன்னான் சுவாமி. அவனால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு சொன்னான். சுமந்திரான் நாள் நீ சொல்கிறபடி அழகா ஒன்று அழைச்சி தான் போகணும், சந்தேகம் இல்லை. ஆனால் 2 காரணத்தினால நீ போய் தான் ஆகணும். நீ ஏன் சொல்லியிருக்காய், கடமையை நான் விடாமல் கடமை செய்கிறவன் அப்படின்ட்டு. அந்த கடமை 2 இருக்கு உனக்கு, அந்த 2 கடமையை நீ செஞ்சான் ஆகணும். இந்த 2க்கு நீ திரும்பி அயோத்தியை போய் தான் ஆகணும். ஒன்றும் எங்கள் அம்மா என்ன கங்கா நதி கரை வரை தேரில் போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காள் கைகை. கங்கா நதி வரை தேரில் போகலாம் சொல்கிறது எதுக்காக தெரியுமோ, சுவாமிக்கு ஏதோ நடந்து போக வேண்டாமே டவுன் அந்த கருணையில் இல்லை. சுவாமி நடந்து போயிட்டு இருந்தானா ஜனங்கள் நடக்கவே விடமாட்டாள், மறியல் பண்ணி பகவானை கிளம்பி விடமாட்டாள்.
எவ்வளோ சீக்கிரம் நகச்சுடனுமே அயோத்தியை விட்டு. அதுக்காகத்தான் கங்கா நதி வரை அவள் தேரில் போகட்டுமே அப்படின்னு அனுமதி கொடுத்தாள். கங்கா நதி வரை தேரில் போகிறதுக்கு என்ன அனுமதிச்சிருக்காள். அதாவது நான் இனிமேல் நடந்து அதுக்கு என்ன எந்த ஒரு வாக்கியத்துக்கும் அந்த வாக்கியத்திலேருந்து கிடைக்கிற அர்த்தம் இல்லை, அதுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற அர்த்தம் தான் அர்த்தம். கங்கா நதி கரை வரை தேரில் போகலாம்னா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் நடந்தான் போகணும்னு அர்த்தம். அந்த வாக்கியத்துக்கு அதுதான் சரியான அர்த்தம் தான். அதனால் நான் இனிமேல் நடந்தான் போகணும் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுடைய அபிப்பிராயம். நான் இனிமேல் நடந்தான் போகிறேங்கிறதுக்கு என்ன அடையாளம், என்ன ரெக்கார்டு, இந்த தேர் திரும்பி அயோத்தியில் போய் ஒப்படைக்கப்படணும். அப்போ தானே நான் நடந்து போகிறேன்னு அர்த்தமாகும். அந்த தேர் திரும்பி போனால் தான் நான் நடந்து போகிறேன்னு அர்த்தமாகும். இந்த தேரை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. நீ தானே கையெழுத்து போட்டு தேரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யார் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க திருப்பி ஒப்படைச்சாகணும். இந்த கடமை உனக்கு இருக்கு. நீயே சொல்லியிருக்கா நான் கடமை தவறாதுன்னு. அந்த கடமையை நீ காப்பாற்றணும். ரெண்டாவது, எங்கள் அப்பா எப்படி தவிப்பார்னு எனக்கு நன்னா தெரியும். சக்கரவர்த்தி அவர் கோபமாக இருக்கிற போது கைங்கரிய பராளி யாருமே கிட்டக்க போக மாட்டார்.